ஹார்ட் ஷேப்பில் கட்லெட் செஞ்சுருக்கேங்க. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் தான் இது. கட்லெட் அப்படின்னு சொன்னது ஏகப்பட்ட இன்க்ரீடியன்ட் தேவைப்படும் அப்படின்லாம் இல்லை. நம்ம ஊர் கடல வடை தான், அதை தான் கட்லெட்னு சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செஞ்சேன் அப்படின்றத காட்டுறேன். இது செய்யறதுக்காக நான் 1 கப் வெள்ளை பட்டாணியை மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன். இதை நீங்கள் கடலப்பருப்பில் செஞ்சிங்கன்னா கடல வடை, நம்ம ஊரில் சொல்லுவோம்ல மசால் வடை, அதுதான். நான் வந்து பட்டாணியை ஊற வச்சுருக்கேன். கடலப்பருப்பை காட்டிலும் இது விலை கம்மி தான். ஸோ இதை காலையில் அலசி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நீங்கள் கடல வடைக்கு என்னெல்லாம் போட்டு அரைப்பீங்களோ அதெல்லாம் போடுங்க. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், உப்பு, மிளகாத்தூள், பூண்டு, கரம் மசாலா கொஞ்சம், இது மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் என்னெல்லாம் மசாலா போடுவீங்களோ அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. இஞ்சி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சிக்கோங்க. அரைக்கிறது மட்டும் கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளால் வடையாக செய்ய முடியும். ஸோ அது மேலே நான் கொஞ்சமாக பைண்டிங்காக அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை உருட்டி நமக்கு தேவையான ஷேப்பில் போட்டுக்க வேண்டியதான். ஸோ இது வந்து பிப்ரவரி 14ன்றதுனால நான் ஹார்ட் ஷேப் ட்ரை பண்ணேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். சும்மா போட்டு 2 சைடும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் ஹார்ட் ஷேப்பு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். இதில் நீங்கள் ஆனியன் போட்டுக்கோங்க, கேரட், நீங்கள் என்னெல்லாம் வெஜ்ஜிஸ் செய்யணுனாலும் பீட்ரூட் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆனியன் கூட எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம்.